வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். என் வாழ்க்கை வளமுடன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, கலம்புரத்துக்கு சார்ந்தவன். நான் இப்போ ட்ரம் சீடர் வச்சு விதை விட்டுட்டு இருக்கேன். நேரடி விதை விட்டுறேன். அதில் நான் பயன்படுத்துவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது 8 ரூபாவில் வர மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் என்ன அனுகூலம்னா, நமக்கு விதை மிச்சமாகுது. 8 கிலோவில் 1 ஏக்கர் விட்டுடலான்னு சொல்கிறாங்க. அந்த தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். விதையும் கம்மி, ஆளுக்கு செலவும் கம்மியாக இருக்கிற காரணத்தினால இருக்குது. இதை ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் விதை போடுறது பெருசு கிடையாது. ஆனால் 10-15 நாள் வரைக்கும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணி முளைப்பு திறனை நிறையா கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். செலவு கம்மி, ஆட்கள் கட்டுப்பாடும் கம்மியாக போடுது. அதனால் இதை ஒரு சிறந்த ஒரு நேரடி நிறுவனத்துக்காக நான் இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்கேன். பின்னால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே கலந்துக்குவாங்க, பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை. சரி சார், இப்போ நீங்க விதைச்சிட்டு இருக்க விதை நெல் என்ன ரகம் இது? நான் இப்போ விதைச்சிக்கிற விதை நெல் TPS5 திருப்பதி 5 மோட்டார் ரகம் விதைச்சிட்டு இருக்கீங்க. மோட்டார் ரகம். இப்போ இது இப்போ ட்ரம் சீடர் மூலம் விதைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஊற வச்சிங்க? இது எத்தனாவது கொம்பு? இது 2ஆம் கொம்புல விடணும். அதாவது ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு காலையில 6 மணிக்கு போட்டோம்னா சாயங்காலம் 6 மணிக்கு கரையேற்றணும். அதுல இருந்து மறுநாள் ஒரு 12 மணி நேரத்துல அது முளைப்பு கட்டும். சரி, சிறுதான் முளைப்பாக தான் இருக்கும். 3ஆம் கொம்பு தான் முளைப்பு வெளியே தெரியும். இது சிறதா இருக்கும். அதனால அந்த வகையில தான் நான் பயன்படுத்துறேன். சரிங்க சார். இப்போ நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணும்போதோ இல்ல நடவு வயல்ல பண்ணும்போதோ எவ்வளவு விதை பயன்படுத்துவீங்க? இந்த ட்ரம் சீடர் மூலம் போடும்போது எவ்வளவு விதை பயன்படுத்துறீங்க? அப்ப நேரடி இப்ப கை நடவு நடவும்போது மிஷின் நடவா இருந்தாலும் சரி, ஆள் வச்சு நட்டாலும் சரி, ஒரு ஏக்கருக்கு ஒரு சிப்பம் 30 கிலோ பயன்படுத்துறோம். சரி. இப்ப இது நேரடி நெல் விதத்துல வரவங்கள அது 30 கிலோ 8 கிலோவாக மாறி 8 கிலோ விட்டாவே போதுங்கிற நிலையில வருது. சரி சரி. ஆக இந்த ட்ரம் சீடர் மூலம் நேரடியா நெல் விதைப்பு செய்யும் போது உங்களுக்கு விதையினுடைய அளவு குறையுது. விதையின் அளவும் குறையுது, மிச்சமாவும் இருக்கு, செலவும் கம்மியாகுது, ஆட்செலவு குறையுது. சரிங்க சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கு உங்க வயல்ல பரிச்சாத்தியமா நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை ஏக்கர் ஓட்ட போறீங்க? நான் ஒரு 4 ஏக்கர் ஓட்ட போறேன். 4 ஏக்கர் ஓட்ட போறீங்க. சரிங்க சார், இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க தான் இந்த ட்ரம் சீடரை நேரடி நெல் விதைக்கும் கருவியை இந்த மாதிரி ஒரு புதிய கருவி, அதாவது ஏற்கனவே வேளாண்மை துறையில கொடுத்ததெல்லாம் அது வேறு வடிவத்தில் இருக்கு. நீங்கள் ஒரு புதுசாக வடிவமைச்சு கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் நிறைய கொடுத்துருக்கீங்க. இப்போ ஐயா வயலில் கொடுத்துருக்கீங்க. இந்த கருவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம். பசுமை சாரல் யூடியூப் சேனல் நேர் விவசாய பெருமக்களுக்கு மீண்டும் சந்திப்பதில் இப்படி ஒரு 8 வருஷம் உள்ள நேரடி விதைப்பு ட்ரம் சீடரை அறிமுகப்படுத்துறதுலையும் மிக்க மகிழ்ச்சி படுறோம். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் விதை மிச்சப்படுத்தணும், விதை வேஸ்டேஜ் எல்லாம் குறைக்கணும், அதுக்கப்புறம் செலவினங்களை குறைக்கணும். இன்னைக்குள்ளது ஆட்கள் பற்றாக்குறை, அதையும் சரி பண்ணணும். இப்படி பண்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ட்ரம் சீடர் 8 வருஷம் உள்ளதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஏன்னா சிறு குறு விவசாயிகளுக்காக இது வடிவமைக்கப்பட்டது. என்னன்னா இப்போ 1 ஏக்கரோ 3 ஏக்கரோ 5 ஏக்கரோ உள்ளவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ண குறைந்த செலவா 5000 ரூபாய் ஆகும். ஒரு மிஷின் வச்சு நடணும் அப்படின்னா அதுக்கான விதை 30 கிலோ ஆகும். இப்போ இந்த மெத்தடு பாக்குறப்ப 6 கிலோ 7 கிலோ, அதிகபட்சம் 8 கிலோ தாண்டாது. இதுல ரகம் மோட்டார் ரகமோ சன்ன ரகமோ அதுல பண்றப்ப அதுலயும் விதை குறையும். ஐயா சொன்ன மாதிரி விதை முத நாள் ஊற வச்சு 6 மணி நேரம் கழிச்சு எடுத்து 12 மணி நேரம், 6 மணிக்கு ஊற வச்சு காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி 12 மணி நேரம் விதை ஊற வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி தண்ணியை இருத்து திருப்பி 12 மணி நேரம் வச்சிருக்கணும். இப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் கொம்பு லேசான முளைப்பு திறன் வரும் அந்த விதையில. இப்ப ஏன்னா அது 2ஆம் கொம்பு போதுமானது. ஏன்னா விதை உருண்டு வர்றதுனால இந்த முளைப்பு அந்த குருத்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் 2ஆம் கொம்புலயே உங்களுக்கு விதை விட சொல்றோம். ஒன்னாச்சுங்களா? இதுக்கப்புறம் சின்ன சின்ன வயல் உள்ளவங்களுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள வயல் இருக்கவங்களுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒரு மிஷின் தான்
ஊரோட சேர்ந்தா நடணும். ஆட்கள் அதுக்காக தனியா உள்ள கூட்டு போகணும். சின்ன இடத்துக்கு போறப்ப செலவினங்கள் ஜாஸ்தி ஆகுது. இப்போ இது மாதிரி எளிமையான கருவிகளை வாங்கி நம்ம பயன்படுத்தினோம்னா செலவினங்கள் குறையும், ஆட்கள் பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், விளைச்சலையும் உற்பத்தியும் பெருக்கிக்கலாம். இப்ப நாங்க வந்துட்டு இவங்களுக்கு செய்முறை கொடுத்தது வந்து சின்ன ஏரியாவுக்கு இந்த 8 வருஷம் உள்ளது கொடுத்துருக்கோம். பெரிய ஏரியாவுக்கு 10 வருஷம் உள்ளது. இதுல ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 ஏக்கர் வரைக்கும் ஒரு நாளைக்கு விதை விடலாம். இதுல இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கு. இது ஒவ்வொரு விவசாயியும் இந்த பயனை வந்து புரிஞ்சுக்கிட்டு, இது பயனையும் நீங்க தான் அடையணும், பலனையும் நீங்க தான் அடையணும் அப்படின்றதான் இந்த யூடியூப் பசுமை சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து நாங்க திருப்பி திருப்பி உங்களை வந்து கேட்டுக்கிறது. ஏன்னா நம்மாழ்வார் ஐயாவும் நெல்ஜராமன் ஐயாவும் சொன்ன மாதிரி மண் வளத்தை பாதுகாக்கணும். கண்ட கண்ட கெமிக்கல்லாம் போட்டு மண்ணோடைய இயற்கை தன்மையை நம்ம மலட்டு தன்மையாக்குறோம். அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு எளிமையான கருவிகள்லாம் பயன்படுத்தணும்னா நம்ம கெமிக்கல் போட வேண்டியதில்லை, இயற்கையிலே உருவாக்க முடியும். மண்ணும் வர்ற சந்ததிகளுக்கு திருப்பி நல்லபடியா கொடுத்துட்டு போக முடியும். நம்மளுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த பசுமை சாரம் மூலியமா பார்த்து எல்லாருமே வந்து மாறணுன்றது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இது எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைக்கிறோம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ட்ரம் சீடர்ல 8 உருளைகள் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு உருளைக்கும் எவ்வளோ வித நெல் நிரப்ப முடியும்? அதாவது ஒரு ட்ரம்முக்கு வந்து 1/2 கிலோ போதும், 1/2 ட்ரம் போதும். ஏன்னா அந்த காத்து உள்ள போனதான் அடுத்தது விதை கீழே விழுவும். அதனால 1/2 ட்ரம் கொட்டணும். 1/2 கிலோவுக்கு மேல போகாது 1/2 ட்ரம்மே. இது வந்து 3 விதை விழுற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வருஷத்துக்கு வருஷம் 1 அடி இடைவெளி விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா மிஷின் நடவு வந்து 11 இன்ச்சு வருஷத்துக்கு வருஷம் இடைவெளி. இப்ப இதுல வந்து 12 இன்ச்சு ஏன் வைக்கணும்னா விதை அந்த இடத்துல முளைச்சு வர்றப்ப அந்த வேர் வந்து தாய் மண்ணில் பிடிச்சி வர்றப்ப அந்த வேருக்கான இடைவெளி இருக்கணும். அதுதான் 12 இன்ச்சு வச்சிருக்கோம் நோக்கம். அதனில இதே இடத்துல முளைச்சு வர்றதுனால உங்களுக்கு 15 நாள் ஒரு மிச்சம் ஆயிடுது. ஏன்னா ஒரு மிஷின்ல நட்டோம் அப்படின்னா அந்த நாத்தாங்கால இருந்து புடிங்கி கொண்டு வந்து மிஷின்ல வச்சு நடுறப்ப அந்த நாத்து வந்து பச்சை பிடிச்சி வளர்றதுக்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கும். அந்த நாத்து முளைச்சு வரதுக்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கும். 30 நாள் ஆகும். இப்போ இதுல வந்து அந்த 15 நாள் மிச்சம் ஆகுது. அப்புறம் அதுக்கான செலவினங்களும் குறையுது. அப்புறம் அந்த விதை அதே இடத்துல முளைச்சு வரனால வீரியம் இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன யோசனைகளை சொன்னா இன்னும் எளிமையா இருக்குன்றதுக்காக இது மாதிரி தகவலை உங்களோட பரிமாறிக்கும். ஓகே சார், இப்போ வந்து 11 இன்ச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதாவது வந்து வரிக்கு வரி 11 இன்ச்சு, வருஷத்துக்கு வருஷம் இடைவெளி, வருஷ இடைவெளி 11 இன்ச்சு. ஆமா, செடிக்கு செடி, செடிக்கு செடி மிஷின் நடவும் 8 இன்ச்சு, இதுலயும் 8 இன்ச்சு தான் விழுவும். 8 இன்ச்சு தான் விழுவும். அந்த 8 இன்ச்சுங்கிறது 11 இன்ச்சுங்கிறது கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாமா? வரிசையை கூட்டிக்கலாம். ஆனா நாத்துக்கு விடுறதே குறைக்க முடியாது. விதை உழுறது மட்டும் தான் குறைக்கலாம். ஓகே, வேணா அடுத்த உங்களுடைய முயற்சி, அடுத்த முயற்சி வருஷத்துக்கு வருஷையும் நாத்துக்கு நாத்து இடைவெளிக்கான முயற்சி அடுத்து நாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். ஓகே.